ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சில் டிஎன்இஏ 2024 நார்மலாக நம்ம கவர்மெண்ட் கவுன்சிலிங் சொல்லுவோம். ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும், இந்த டிஎன்இஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதில் உங்கள்கிட்ட ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து இருக்கும். சப்போஸ் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே அப்ளை பண்ணிங்க. ஏன்னா இன்னும் ரிசல்ட்ஸ் வரல. ஸோ ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப க்ரௌடடாகவும் இருக்கும், சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறனால இப்போவே இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இல்லாத சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்ன ரெக்யர்டு சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் டிஎன்இஏ அப்ளை பண்ணுறதுக்குன்னு பார்த்தோன்னா 10th 11th 12th சர்டிஃபிகேட்ஸ். இது ரொம்ப 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 முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ். இது பேசிக்காக எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். ஒரு சில பேர் 10th கம்ப்ளீட் பண்ணோனையும் 12th கம்ப்ளீட் பண்ண உடனேவே உங்களோட ஸ்கூல்ஸில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணல, சேம் ஸ்கூலில் தான் படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 12th கம்ப்ளீட் பண்ண பிறகு கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமாக இந்த சர்டிஃபிகேட்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்கூல்லேருந்தே கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இதுவும் உங்களுக்கு ஸ்கூல்லேருந்தே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அங்கேயே உங்களுக்கு டிசி கொடுத்துருவாங்க ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12th. இது இல்லாமல் வேறு என்ன சர்டிஃபிகேட் வேணும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் எந்த மாதிரியான கம்யூனிட்டி பேஸ்டில் வரீங்க, பிசி, ஓசி, எம்பிசி, பிசிஎம், நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன மாதிரியான கம்யூனிட்டி பேசிஸில் வரீங்க, அந்த கவர்மெண்ட் பாடி கொடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் நீங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்கம் சர்டிஃபிகேட். இந்த இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கு ரொம்ப முக்கியமாக தேவைன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டி பீப்புள். ஸோ இந்த கம்யூனிட்டியில் இருக்க பீப்புள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, இப்போ ஒரு சில பீப்புள் நீங்கள் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி பீப்புளாக இருந்தால் மட்டும்தான் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம்னு சொல்ல வரல. சப்போஸ் நீங்கள் பிசி, எம்பிசி பீப்புளாக இருந்தீங்கனாலும் நீங்களும் இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது தான். இந்த இன்கம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ இயர்லி நீங்கள் 2.5 lakh பர் ஆனம் தான் வந்து நீங்கள் இன்கம் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பட்சத்தில் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 2.5 lakh பர் ஆனம் கீழே வந்து இன்கம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. அப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இருக்கீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க. ஸோ அது ஒரு ப்ரூஃப், நீங்கள் இந்த மாதிரி 2.5 lakh பர் ஆனம் தான் வாங்குறீங்க அப்படின்றதுக்காக. அதை வச்சு உங்களால் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை கவர்மெண்ட் கொடுக்கறத வச்சு வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட்டு என்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் 8th to 12th வந்து நம்ம தமிழ்நாட்டிலே படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க நம்ம தமிழ்நாடு ரெஜிஸ்டர்டு ஸ்கூல்லையே கிட்டத்தட்ட 8, 9, 10, 11, 12 இத்தனை இயர்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. சேம் ஸ்கூல் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்கூல், பட் தமிழ்நாடு வித்தின்ல இருக்குது அப்படின்றனால அதுக்கு நேட்டிவிட்டி தேவையில்லை. ஆனால் உங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் வெளி ஸ்டேட்டில் போய் படிக்கிறீங்க, இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும் இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 2 பேசிஸுமே பார்த்துங்க, நேட்டிவிட்டி யாருக்கு வேணும் வேணாம், நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை பொறுத்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஒரு சில பேர்கிட்ட ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்கும், ஒரு சில பேர்கிட்ட இருக்காது. ஸோ இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லை, இப்போ எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் 2 பேருமே படிக்கல, நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் இப்போ படிக்கிறேன், காலேஜ் போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ப்ரீவியஸ்லி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். இல்லை வச்சிடல அப்படின்னா நீங்கள் இ-சேவை மையமில் போய்ட்டு இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்க்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட பேரண்ட்ஸோட டிசி, அப்புறம் இல்லாமல் ஆதார் கார்டு, இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டைம்லேயே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கேட்கும் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு. நீங்கள் அங்கேயும் சப்மிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் அங்கே மிஸ் பண்ணிட்டீங்க, ஆர் எனக்கு இப்போ சப்மிட் பண்ணுற ஒரு அவசியம் இல்லை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆஃப்டர் ஜாயினிங் காலேஜ் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் காலேஜ் அலாட் ஆகி நீங்கள் போய் ஜாயின் பண்ணுவீங்களே, அந்த டைமில் உங்களோட ஃபஸ்ட் கிராஜுவேட்டை நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணலாம். ஒன்லி இன் கவர்மெண்ட் காலேஜ். ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் காலேஜஸ் தான் வரும். அதில் நீங்கள் போய் எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகுதோ அங்கே போய் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமான விஷயம் ஏன் ஃபஸ்ட் கிராஜுவேட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் போய் கவர்மெண்ட் காலேஜ் போகும்பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட இயர்லி 25,000 வரைக்கும் ரெடியூசல் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா. இந்த விஷயத்துக்காக தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த இந்த திங்ஸ் எல்லாருக்குமே
பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம சொல்ல போகிற விஷயம் இந்த 7.5 ரிசர்வேஷன். இந்த 7.5 ரிசர்வேஷன் யார் யாருக்கெல்லாம் வந்து வரும் அப்படின்றது பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் கிட்டத்தட்ட 6th-லேருந்து 12th வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு இந்த 7.5 ஒதுக்கீடுன்றது உண்டு. கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் மார்க் ஷீட் கலெக்ட் பண்ணிட்டீங்க, அதாவது 6th to 12th கம்ப்ளீட் பண்ண கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மார்க் ஷீட் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட 12th மார்க் ஷீட்டில் EMIS நம்பர்னு ஒன்று வந்து பிரிண்ட் ஆகியிருக்கும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த EMIS நம்பர் வந்து உங்களை 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் அந்த EMIS நம்பர் வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகியே இருக்கும். இந்த EMIS நம்பர் அதை வச்சு உங்களுக்கு 7.5 ஒதுக்கீடு என்பது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்னா, ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜ் சர்டிஃபிகேட். இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பீப்புள் வந்து ஸ்ரீலங்காலேருந்து தமிழ்நாட்டுக்காக வந்து இங்கே லீவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜ் சர்டிஃபிகேட்டுன்றதை கண்டிப்பாக வாங்கிக்கணும் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இந்த ஒரு திங்ஸ் வந்து இருக்குது. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும்னு பார்க்கும்போது, ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தாங்க அப்படின்னாலும், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இப்போது காது கேட்காமல் இருக்காங்க, கண் பார்க்க முடியாமல், அதே மாதிரி சப்போஸ் ஒரு கை கால் வரலை, இந்த மாதிரியாக டிஃப்ரெண்ட்லி ஏபிள் மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரியான பீப்புள் இருக்கும்போது அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கொடுக்குதுன்றதை பார்த்துடலாம். இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்காங்க, இஃப் சப்போஸ் உங்களோட ஃபாதர் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாடி மிலிட்ரியில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட், ஐடி கார்டு, அதாவது மிலிட்ரியில் ப்ரொவைட் பண்ண ஐடி கார்டு, அதுவும் இந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திங்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. இஃப் சப்போஸ் உங்கள் பேரண்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்க அப்படின்றது அவங்களோட டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அவங்க மிலிட்ரியில் கொடுத்த ஐடி கார்டு, இந்த 2 திங்ஸ் வந்து நீங்கள் ப்ரூஃப்ஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணுவீங்க. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு காலம் கேட்கும். அதில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு இதுக்கான ரிசர்வேஷன் வந்து அலாட் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இவங்க எந்த மாதிரியான ப்ரூஃப்ஸ் வந்து வச்சுருக்கணும் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டு இவங்க வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் யுவர் டிசபிலிட்டி. எந்த மாதிரியான டிசபிலிட்டி, இப்போ பிளைண்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நம்பர், டெஃப் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பர், சப்போஸ் ஒரு கை கால் இல்லை அந்த மாதிரினா எந்த கேட்டகரிஸில் அவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்காங்களோ அதை நம்பரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு தனிப்பட்ட நம்பர் கொடுக்குறாங்க, நம்பர் 4, 5, 6, 7, 8ன்னு. இந்த அவங்க கொடுக்குற நம்பர்டு சர்டிஃபிகேட் வந்து ஒன்லி டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டால் வாங்கினது மட்டும்தான் அவங்க கவுன்சிலிங்கில் அப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கீங்க அப்படின்றது இந்த சர்டிஃபிகேட்ஸை வாங்கி ரிசர்வேஷனை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ஸ்டேட் லெவலில் விளையாண்ட மேட்சஸ், எனி ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், மேட்சஸில் நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட்ஸில் மெயின் திங்ஸ் சீரியல் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் மேபி ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் சீரியல் நம்பர்ஸ் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸை கண்டிப்பாக வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ சீரியல் நம்பர் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸாக நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போது இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். எந்த டைம் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 இந்த டைம் பேசிஸில் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸில் இந்த இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் பிளேயராக இருந்து அங்கே வாங்கின சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போது அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரிசர்வேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இப்போ ஏன் நான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ், இந்த ரிசர்வேஷன்ஸ்க்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ், திங்ஸ் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா, இதெல்லாம் இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக ஓடி போயிட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருக்க அவசியம் இல்லை. ஸோ இப்போவே இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இல்லாததை அப்ளை பண்ணி உடனே வாங்கிக்கிங்க. அந்த டைமில் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போது உங்களுக்கு ஒரு VA ஆஃபீஸ், தாசில்தார் ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு அலைய வேண்டிய விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைம் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கிறனால இல்லாத சர்டிஃபிகேட்ஸை வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா
கவுன்சிலிங் விண்டோ ஓப்பன் ஆன உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியல அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நார்மலாக ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு ட்ரஸ்டடாக எங்களை மாதிரியான கரியர் கைடன்ஸ் பீப்புள்கிட்ட பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தர ரெடியாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் ஆஃப் த கவுன்சிலிங் டு காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணுற வரைக்கும் என்ன டவுட்ஸ்னாலும் கிளியர் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். பட் எங்கள் சைடில் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைட்லேயே இருந்து உங்களுக்கு டிஎஃப்சி சென்டர்ஸ் வந்து ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் பிஃபோர் கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு டிஎஃப்சி சென்டர்ஸ் நிறைய மேஜர் சிட்டிஸ்லேயும் முக்கியமான டவுன்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு போடுவாங்க. இந்த டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபைனலாக காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். இது முற்றிலும் கவர்மெண்ட் கொடுக்குற இந்த டிஎஃப்சி சென்டர்ஸ் கவர்மெண்ட் அலாட் பண்ணுற திங்ஸ். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சேனலில் ஃபர்தராக நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங்கை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், கவுன்சிலிங் ரவுண்ட்ஸு, அலாட்மெண்ட் எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுறது இந்த மாதிரி A to Z எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் கேட்கலாம். கீழே நம்மளோட நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம், அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை கமெண்ட் இருக்குது, கமெண்ட்லேயும் நீங்கள் கேட்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் மேஜராக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் இது வந்து ஸ்டார்டிங் டைம். பேசிக்காக ஒரு கவுன்சிலிங் அப்ளை பண்ண ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் தேவை அப்படின்றத இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்தர் வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறத கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் டிஎன்இஏ 2024 பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ நிறையா ப்ரைவேட் காலேஜஸில் கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது ரிலேட்டட் எனி என்கொயரிஸ் உங்களுக்கு வேணுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நிறையா Tier 1 Tier 2 காலேஜஸ் ஆர் டாப் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து நம்ம சீட்ஸ் எப்படி பண்ணணும், எந்த மாதிரியான கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நம்ம கிளியர் பண்ணுறோம். டவுட்ஸ் எல்லாமே மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.